முடியல பாஸ்டர், இருக்க முடியல பாஸ்டர், எனக்கு தெரியல அது எப்படின்னு. காரணம் மாமிச சிந்தை. இன்னைக்கு நிறைய பேருக்கு 30 வயசுன்னா சொல்லாங்க, என் பையனுக்கு 30 வயசு ஆயிட்டு பாஸ்டர், ஐயோ ஐயோ எப்படியாவது கல்யாணம் பண்ணியே. அது என்னன்னு தெரியல பெற்றோருக்கு. காலில தண்ணிய ஊத்திட்டு நிக்கிறாங்க, 30 வயசு ஆயிட்டு. ஒரு அம்மா சொல்லும், என் பிள்ளைக்கு 30 வயசு ஆயிட்டு, கல்யாணம் பண்ணியே தீரணும். கல்யாணம் பண்ணாம இருக்கான் பாஸ்டர். பண்ணுன நீ மட்டும் என்ன ஆசீர்வாதமா இருக்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டே இல்ல. ஏன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல வருமானம் இருக்குதா, அது ஒரு மாதிரி இருக்கு. நல்ல பயலா இருக்கானா, அது ஒரு தலைகீழ இருக்கா. ஆனாலும் எனக்கு பிள்ளைக்கு ஒரு பொண்ணு வேணும், எனக்கு ஒரு மருமக வேணும். எவன் கொடிய கொடுத்தாலும், எவத்தால உருண்டாலும் என் குடும்பத்துக்கு ஒரு திருமணம் நடக்கணும், ஒரு கல்யாணம் நடக்கணும். பாவ சிந்தனை, பாவ எண்ணம், அசுத்தையோட யோசனைகள். கேட்டா சொல்லுவா, நாங்க ஜபிச்சிட்டு இருக்கோம், ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் திருமணமாக வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டியா? எனக்கு லேட் மேரேஜ் தான், ஒரு நாள் கூட ஆண்டோட்ட போய் எனக்கு கல்யாணம் ஆகும்னு கேட்கல. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. எனக்கு வருமானம் குறைவுதான் உங்களை விட. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாள் கூட ஆண்டவர்ட்ட எனக்கு பணம் வேணும்னு கேட்டதில்லை. என் தேவையை சந்திக்கிறா. எனக்கு சென்னைக்கு காருக்கு போகணும்னா காரை கொடுக்குறா, சென்னைக்கு போக காசு வேணா காசு கொடுக்குறா. அல்லேலூயா. நான் பிளைட்ல போகணும்னு சொன்னா காசு கொடுக்குறா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஒருத்தன்ட்ட போய் எனக்கு தேவை இருக்குது காசு கொடு நான் இன்னைக்கு வரை கேட்டது கிடையாது. இன்னைக்கு வேற 2015 தனியார் ஊழியத்துக்குள்ள வந்தேன். சிஎஸ்ல 2012 சிஎஸ்ல ஊழியத்துல இருந்தேன். 12 இருந்து 13 14 வருஷம், 3 வருஷங்கள். அப்பவுமே 21 வயசுல இருந்தே ஊழியம், ஒட்டுமொத்த இண்டிபெண்டன்ட் சிஎஸ்ஐ எல்லா ஊழியத்திலும் 21 வயசுல இருந்து ஊழியம் செய்கிறேன். எத்தனை வயசுல இருந்து? இன்னைக்கு வர ஒரு மனுஷன் போய் எனக்கு காசு இல்ல கூடுன்னு கேட்டதில்லை. எனக்கு 1 ரூபாய் கடனும் இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்குது? எவ்வளவு ரூபாய் கடன்? கடன் இல்லாதவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். எத்தனை பேர் கடன் கொடுக்கறீங்க? நான் கொடுக்கிறேன், கடன் கொடுக்கிறேன், நான் கொடுத்திருக்கிறேன். எனக்கு காசே கிடையாது. ராஜா எல்லாம் ஃபாரின்ல இருக்கும்போது என்கிட்ட ஒரு காசு கிடையாது. பாஸ்டர் எப்படியாவது எனக்கு, பாஸ்டர் என் கையில கிடையாது. அவனுக்கு விசா பாஸ்போர்ட் கிழிஞ்சிட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு கடன் வாங்கி தாங்க. நான் கடன் வாங்கி தரல, நான் தர என் கையில இருக்கிற 30,000 ரூபாய் நான் ஃபாரின்ல இருக்கவட்ட கொடுக்குறேன். பாஸ்டர் 30,000 ரூபாய் ஒருத்தன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு சர்ச் இல்ல, உங்களுக்கு ஒரு வருமானம் இல்ல, ஒரு பெரிய ஒரு இடம் இல்ல, நீங்க 30,000 ரூபாய் ஒரு மனுஷனுக்கு எப்படி கொடுக்குறீங்க பாஸ்டர்? நான் சொன்னேன், அந்த குடும்பம் ஆண்டவரை நம்புது. அல்லேலூயா. அவன் நம்புறானோ இல்லையா, அவன் குடும்பம், அவங்க அம்மா ஆண்டவரை நம்புறாங்க. இந்த பணம் அவன் ரிட்டர்ன் தருவானான்னு அவன் ஃபாரின்ல இருக்கீங்க எனக்கு தெரியாது, தர்றானா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா நான் இயேசுவை பார்த்து கொடுக்கிறேன். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும், இந்த ஆத்துமா இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். ஆனாலும் நிசாரம் 30,000 கொடுத்துறீங்களா பாஸ்டர் அப்படின்னா, கொடுங்க அப்படின்னு. ஃபாரின்ல இருக்கிறவங்களை வச்சு அவனுக்கு கொடுத்து அவன் சொன்ன, கிடைச்சிட்டு பாஸ்டர் நான் சரி பண்ணிட்டேன். அநேக பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அநேக பிள்ளைகளுக்கு. எல்லாரும் சொல்ல கடனா வச்சுங்க பாஸ்டர். நான் சொல்ல கடனா வச்சுக்காத, இயேசுவின் பிள்ளையாய் நீ வச்சுக்க, இயேசுவை தேடு. அல்லேலூயா. நீ இயேசுவை தேடு. ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீ கடன் வாங்க கூடாது. ஆனா நம்ம கடன் எல்லாம் வாங்கி கார் வாங்குவோம், கடன் எல்லாம் வாங்கி கல்யாணம் எடுப்போம், கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைப்போம், நம்ம பைபிளையும் வாசிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. எனக்கு சர்ச்சு கேட்டணும். நான் இன்னைக்கு பணத்தை கேட்டா எல்லாரும் கொடுப்பாங்க, கடனா கேட்டா கொடுப்பாங்க, நான் கேட்க மாட்டேன். நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு இடம் வேணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு இடம் வேணும். ஆண்டவர் இடத்தை கொடுத்தா, அந்த இடத்துக்கு பஸ் வரல. ஆண்டவர் சொன்ன, இந்த இடம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் இடத்தை கொடுத்து எனக்கு ட்ரஸ்ட் எழுதி தந்தாங்க, என் பேர்ல இடத்த சர்ச்சுக்கு தாரேன் பாஸ்டர், சர்ச்சு கேட்டுங்க. நான் பாக்க இங்க பஸ் வரலன்னாங்க, மக்கள் எல்லாம் வந்து சேர கஷ்டம், எனக்கு இந்த இடம் வேண்டாம். இருக்குது இன்னைக்கு சர்ச்சு பேர்ல இருக்குது இடம், நாங்க கேட்ட மாட்டோம். இப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண எப்படி தெரியுமா? எல்லா வசதி வாய்ப்புகளோட எல்லா மக்களும் வந்து கார் விட்டு கார் எடுத்துட்டு போய் ஃப்ரீயா வந்துட்டு போகணும்.
அந்த மாதிரி நாகர்கோயில எனக்கு ஒரு இடம் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. இது என் விசுவாசம். நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் என் அவயங்களை, என் சிந்தைகளை, என் விசுவாசத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனா நம்ம மாம்சத்துல வந்துட்டா என்ன செய்வோம்? எப்படி யாரை ஏமாத்தி யாரை கேட்டு என்னவாய் செய்து எப்படியாவது நான் அதை செய்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும். பிள்ளைக்கு 28 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, இதுல எடுத்தே ஆக வேண்டும். எப்படி ஆகிலும் பையனுக்கு வயசு ஆயிடுச்சு, 32 33 வயசு ஆயிடுச்சு, எப்படி என் பிள்ளையெல்லாம் வாழ முடியாது. நிறைய பேர் சொல்றான், ஜெபத்துக்கு வந்து பசங்க சொல்றாங்க, முடியாது பாஸ்டர், எல்லாத்தையும் போல எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமே. அல்லேலூயா. எனக்கு புரியல. நான்லாம் 33 32 வயசுலலாம் இந்த கல்யாண வாழ்க்கை இப்பதான் எனக்கு ஆண்டவர் 35வது வயசுல எனக்கு கல்யாணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹலோ. எனக்கு யோசனை எல்லாம் எங்க ஊழியர், எங்க பேசணும், எங்க ஆண்டவரை சொல்லணும். ஆண்டவருக்கு யாரு கிடைப்பா? ஒரு மனுஷனை எங்கேயாவது கிடைச்சா அவனை தூக்கி ஆண்டவரை சொல்லி ஆண்டவர்களை கொண்டு வந்து அவனை ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றது என்னுடைய சிந்தனை. 35 வயசானவன் எல்லாம் கல்யாணம் பண்ணலையா, கல்யாணம் பண்ணணும். நான் சொன்னேன், ஓ கல்யாணம் பண்ணணுமோ? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணணும் இல்ல. சரி கல்யாணத்துக்கு யாரா பொண்ணு பாருங்க. பொண்ணு பார்த்து சொன்ன 35 வயசு பொண்ணு கிடைக்காது. அல்லேலூயா. 35 வயசுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? ஐயோ அப்படி வேற இருக்கா? உண்மைக்கு நான் அப்புறம் யோசிச்சேன், ஓ 35 வயசுல பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா, வயசாயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே. அப்பந்தான் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் விரும்புகிற மாதிரி, நான் நினைச்ச மாதிரி, நான் ஆசைப்படுற மாதிரி, ஆமே ஆசைப்படுற மாதிரி, எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து ஆசைப்படுற மாதிரி எனக்கு தரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சொன்னேன், சிஎஸ்ஐல எனக்கு எனத்துல ஈசாக்கு கொடுத்த மாதிரி நான் விரும்புற மாதிரி உமக்கு தெரியும்ல ஆண்டவரே நான் விரும்புறது. அல்லேலூயா. கொடுங்க ஆண்டவரே. என்ன மாமிச இச்சைகளுக்கு, மாமிச எண்ணங்களுக்கு, மாமிசத்தில் நாம் இடம் கொடுப்பது அல்ல. தேவ சித்தம் வரட்டும், தேவ திட்டம் வரட்டும். தேவன் என்ன யோசித்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், தேவன் சொல்லுகிற செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சில காலங்களிலே நம் மாம்சத்துக்குள் உட்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அது ஆசையினால் உண்டாகிறது. அல்லேலூயா. என் புருஷன் கூட்டிட்டு போகணும், குடும்பத்தை கொண்டு விட்டு பிள்ளைல டியூஷன்ல இருந்து எடுக்கணும், ஸ்கூல்ல இருந்து பிள்ளைல கொண்டு வரணும், போகணும். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நீதியின் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு உன் அவயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, நல்ல காரியத்துக்கு. நல்ல காரியத்துக்கு. குடும்பத்தை கெட்டுவோம், பொண்டாட்டியை விசாரிக்க மாட்டான். குடும்பத்தை பெத்துக்குவோம், பிள்ளைகளை பெத்துக்குவோம், பிள்ளைகளை விசாரிக்க மாட்டான். பிள்ளைகளை படிக்க, சில பேருக்கு பிள்ளைகள் என்ன ஸ்கூல் படிக்குதுன்னு தெரியாது. சில பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைகள் என்ன படிக்குதுன்னு, சில புருஷனுக்கு மனைவியின் சரீர சூழ்நிலை தெரியாது. அது குளிர்ல கிடக்கும், காய்ச்சல கிடக்கும், சாப்பிடாம இருக்குது. சாப்பிட்டியான்னு ஒரு மனுஷன் கேட்டிருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அவயங்களை எல்லாம் நீ அநியாயத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டவன், பேப்டிசம் எடுத்தவன், ஞான ஸ்நானம் எடுத்தவன், உன்னுடைய அவயங்கள், உன் சிந்தனை, உன் யோசனை, உன் கிரியைகள் எல்லாம் நீதிக்குரியவைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது பாவத்துக்குரியதாய் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, பாவத்துக்குரியதாய். உன் கையின் கிரியைகள், வாயின் பேச்சுக்கள். சில பேர்லாம் வாயை திறந்துட்டான்னா அவ்வளவுதான், சமாதிதான், பேசியே கொண்டுறோம். அவ்வளவு பொய் பேசுறது, உருட்டி உருட்டி பேசுறது, ஏமாத்தி பேசுறது. குடும்பத்துக்குள்ளே பேச்சினாலே குடும்பத்தை 2ஆய் பிரித்த எத்தனையோ மனவாட்டிகள் உண்டு, பேசியே. ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள பேசி குடும்பத்தை 2ஆ பிரிச்ச ஞானஸ்நான வாட்டிகள்லாம் உண்டு. கேட்டா கொயர்ல இருப்போம், சர்ச்சில் இருப்போம், நல்ல பாட்டு போடும். கர்த்தர் சொல்லுகிற பாவத்துக்கு ஒப்பு கொடுத்த அவயங்களை உடையவர்கள். இன்னும் வேதத்தை வாசிக்கும் 16வது வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? வேதம் என்ன சொல்லுதுன்னா, எதற்கு கீழ்ப்படியும்படி, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். எதற்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? மாம்சத்திற்கா, கிருபைக்கா? மாமிசத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க போகிறீர்களா? இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும்.
நிறைய பேர் இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. இந்த வசனம் நீங்க வாசிக்கவே முடியாது. இது கருகலான ஒரு பகுதி. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், தேவ சபைக்கு வந்திருக்கோம், சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், நல்ல பாட்டு பாடுகிறோம், நல்ல பாட்டு பாடுகிறோம், எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர் சொல்லுறோம். ஆண்டவர் ஒன்ன பார்த்து கேட்கிறா, எதுக்கு ஒன்ன ஒப்பு கொடுத்திருக்கிற? நீதிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறியா? இல்ல கீழ்ப்படியாமைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறியா? பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறியா? பரிசுத்தத்துக்கு ஒன்ன ஒப்பு கொடுத்திருக்கிறியா? எதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? உங்க சரீரத்தை எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்த நம்ம கொத்த வேலை செய்வான், வானர் செத்துருவான், வீடானாலும் கெட்டி முடிக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு தேய்ப்பான். ஐயா, பைபிள் சொல்லுகிறது, நீ பாவத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் பாவ சரீரமாகவே இருப்பாய். உன் அவயங்கள் கிரியை செய்கிறது அக்கிரமமா இருக்கும். இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், உன்னுடைய அவயம் எப்படி இருக்கிறது? நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்தவள், நீ ஆண்டவருடைய கிறிஸ்தவ பிள்ளை, நீ ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளை, உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்ல, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்குது? எவ்வளவு அன்பா இருக்குது. உன் மனைவிட்ட பேசுகிற வார்த்தை எவ்வளவு அன்பா இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம கிரியை வச்சுக்கிட்டு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, கர்த்தர் எனக்கு ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் எனக்கு நன்மையை தரல, எனக்கு மட்டும் கர்த்தர் இப்படி செய்கிறார், மற்றவை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கார் என்று சொல்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நம்முடைய ஆத்மாவை, நம் சரீரத்தை எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? அதே ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. 2வது காரியம், ஞான ஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை பெற்றிருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்துவினால் ஆவியின் பிரமாணத்துக்குள் வருகிறோம். முதலாவது ஞான ஸ்நானத்தை பெற்ற நம்ம பாவத்திலிருந்து மரித்து தேவனுடைய ஒரு புதிய உடன்படிக்கைகள் வருகிறோம். மரிக்கப்பட்ட நாம், பாவத்துக்கு செத்தவர்கள். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஆவியின் பிரமாணத்துக்குள் வருகிறோம். ஆகவேதான் ஞானஸ்நானம் பெற்றோன்னு எல்லாரும் ஆவியை வாங்கிக்கோங்க, பரிசுத்தாவியை வாங்கு, பரிசுத்தாவியை வாங்கு. ஞானஸ்நானம் வாங்கிச்சு ஆண்டவர், பாஸ்டர் இப்ப பரிசுத்தாவி என்ன கிடைக்கணும், பரிசுத்தாவி கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க? பரிசுத்தாவி வாங்கிடணும். வேதம் அதுதான் சொல்லுது. ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. ஆவிக்குரியவர்களாய் மாறினாங்க. அதுக்கு உடனே நான் ஜெபம் பண்ணி ஆவியை வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லாரும் உடனே அந்நிய பாஷை பேசின உடனே நான் ஆவிய வாங்கியாச்சு, பரிசுத்தாவி கிடைச்சாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாவிய வாங்கியாச்சு, இப்ப நான் இனி பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த ஆவியின் பிரமாணம் எப்படிப்பட்டது? 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நீதி நிறைவேறுவதற்காக ஆவியின் பிரமாணத்துக்குள் கொண்டு வருகிறார். எல்லாரும் ஆவியில் அபிஷேகம் ஆகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். அதை விட கர்த்தர் சொல்கிறார், நீ நியாயமாய் நடக்க வேண்டும் என்று சொல். ஆவியின் பிரமாணம், ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள். இன்னும் அடுத்த படிக்கு பெற்றோம், பரிசுத்தாவியை பெற்றாச்சு, பரிசுத்தாவியை பெற்றுட்டோம். 5வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்களே, ஹலோ இருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், அந்நிய பாஷை வாங்கிட்டோம், அபிஷேகம் வாங்கிட்டோம். ஆனா என்ன நீ மனம் திரும்பலையே, உன் கிரியை மாறலையே, உன் பேச்சு மாறலையே, உன் சிந்தனை மாறலையே. அப்ப இந்த அந்நிய பாஷை யார் பேசுறா தெரியலையே. பழைய காலத்துல அழகா சொல்லுவாங்க, அங்க ஜோபம் முடிஞ்ச உடனே வீட்டுல வந்து சட்டியம் பெட்டி அடிச்சு ஒரே சண்டை நடக்குமா. பிரேயர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து முடிச்ச உடனே தெருவுல இருக்கவங்கள்ட்ட சண்டை. வாயில அங்க போன அந்நிய பாஷை, இங்க வந்தா நம்ம பாஷை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இவளுக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னெல்லாம் வாயில பேசுற பேச்செல்லாம் பார்த்தா இந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. அப்படி ஒரு அணுக்கு ஒரு மினுக்கு, அல்லேலூயா, அப்படி ஒரு துணுசா பேசி நெலிஞ்சு எடுத்து பேசுற ஆமா கேட்கவே செத்தே போயிருவான்.
அந்த அளவுக்கு வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்கணும்? மாம்சத்தின்படி நடவாமல் இருக்க வேண்டும் ஆவிக்குரியவர்கள். நீதான் ஆவியின்படி நடக்கிறவனாய் இருந்தால் மாம்சத்தின் கிரியைகளை ஒளித்திருப்பாய். மாம்சத்தின் கிரியைகளோடு ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு கோபாக்கினைக்கு போதுமானவனாய் இருக்கிறான். ஆவியின் சிந்தனை பாருங்க, மாம்ச 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தனை மரணம். பாருங்க, மாம்ச சிந்தனை மரணம். இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் ஆசீர்வாத குறைவு, சரீர பலவீனங்கள், போராட்டங்கள், எல்லாவற்றிலும் ஒரு மரணம். ஜீவராசிகள் உயிர்வடைய முடியவில்லை, ஜீவன்கள் பிழைக்க முடியவில்லை, நம்ம வாழ்வு துளிர்க்க முடியவில்லை, மறைத்து போகிறது, மரணித்து போகிறது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நல்ல ஆசீர்வாதங்கள் இல்லை, மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். வேதம் அழகாய் சொல்கிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும். உங்க வீட்டுல சமாதானம், உங்க வீட்டுல நிம்மதி. என்ன வந்தாலும் உனக்கு நிம்மதி, என்ன வந்தாலும். பாருங்க, அதான் நம்ம வாசிச்ச தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல அவன் விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விசேஷித்த ஆவி பெற்றிருந்தான். வாசிங்க தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஏமேன். உன் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு வரணுமா? எங்க என் பிள்ளை பெரிய ஆளாகணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு, என் பிள்ளை ஐயோ எனக்கு பிள்ளை, எனக்கு பிள்ளைன்னு ஓடுறியே. என் குடும்பம் நல்லா இருக்கணும். எதுக்கு ஓடுறீங்க? ராத்திரியும் பகலும் ஓடுறேன். நான் நல்லா இருக்கணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படி ஓடுற மட்டும் அல்லையே சொல்லுங்க. பரவாயில்லையே, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் நல்லா இருக்கணும் பாஸ்டர். கரெக்ட். இது இன்னொரு ரகம். ஒரு காலத்துல என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், அப்படியெல்லாம் இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு செத்தா சாவனா எருப்ப மாட்டேன், நம்ம தின்னுவோம். முதல்ல வந்தா வருது கழுத, காட்டு கழுதையா சுத்திட்டு ஊரெல்லாம் சுத்துது பாஸ்டர். 11 வீட்டுக்கு வரல. எங்கேயாவது நல்ல செய்தி வந்தா பாப்போம் பாஸ்டர். நம்ம தின்னுட்டு டிவி பார்ப்போம், சீரியல் போயிட்டே இருக்கோம். என் பிள்ளை எங்க போச்சோ தெரியல. என் வீட்டுக்கு பிள்ளை வந்து சேர்ந்தா இருங்க பாஸ்டர், ஒரு சீரியல் முடியட்டு அப்புறம் தேடுவோம். ஒரு சீரியல் முடிஞ்ச பிறகுதான் தேட போவான். மாம்ச சிந்தனை மரணம் உன் ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கிற, நான் காணிக்க கொடுத்தேன், நான் சர்ச்சுக்கு போனேன், ஆவில நிரம்பி 2 பாட்டு பாடினேன், கொட்டு அடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு, எனக்கு ஆசீர்வாதம் வரல. இன்னும் ஒரு சாரா இருக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நடக்குது போல நடக்கட்டும், எப்படி இருந்தாலும் வாழ்ந்துடலாம், எப்படி நான் வாழ்ந்துடலாம். அன்பு சகோதரா, வேதம் சொல்லுகிறது, மரணத்திலிருந்து தப்ப முடியாது, பலவீனத்திலிருந்து தப்ப முடியாது, போராட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. இந்த மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் சொல்லுகிற ஆவியின் சிந்தையை தரித்துக்கொள். உன் குடும்பத்தை தியானம் யோசிச்சு பார், பிள்ளைகளை யோசிச்சு, குடும்பத்துக்காக துறப்புல இன்னைக்கு நிக்கிற எத்தனை பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா. என் மனைவி சில நேரத்துல பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜோம் பண்ணும். என்ன பிள்ளைகளே வரல, சும்மா இருங்கம்பா, என்னை விட இது மோசமான ஆவியெல்லாம் இருக்கும் போல இருக்க அவள்கிட்ட சொன்ன, நீ பொல்லாதவளா இருப்பா போல இருக்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக ஜெபத்தை தொடங்க. எம்மா தாயே, நீ இரு, கொஞ்சம் அவசரப்படாத. நீ என்னம்மா ஜெபம் பண்ற? என்ன பிள்ளைகளே உருவாகவே இல்லை, இல்லவே இல்லையே. இல்ல, பிள்ளைகளை கத்தர் கொடுத்தா இப்படி எல்லாம் கொண்டு. அவ இப்பவுமே ஸ்கூல்ல ஏம் பண்ணி ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல படிக்கணும், இந்த ஸ்கூல்ல. எம்மா நான் நினைப்பேன், குழந்தை மட்டும் இல்லைன்னு நம்ம கொண்டுருவா போல இருக்கேன். குழந்தை மட்டும் இல்லைன்னா கொண்டுருவாலோ, அவ்வளவு விசுவாசத்துல. ஹலோ, என்ன பாக்குறீங்க? ஜபம், ஜபிக்கிற ஜபம். இன்னைக்கு என் தாயின் தகப்பனும் முழங்கால நின்று எங்களுக்காக ஜபிக்கிற. இன்னைக்கு எங்க அம்மா அப்பா முட்டல நின்று ஜோம் பண்ணுவோம். எத்தனை பேர் நீங்க ஜோம் பண்ற உன் பிள்ளைக்கா? சீரியல் பார்க்கவே டயர்டாகி, சீரியல் பார்த்து டயர்டாகி தூங்குற எத்தனையோ குடும்பம். சீரியல் பார்த்து டயர்டாகி சாப்பிடாம போய் சோர்ந்து போய், அவ கல்யாணம் ஆகாம போயிட்டாலே, ஐயோ முடிச்சிட்டானே, அவன் இவளை கெட்டுவாளா கெட்ட மாட்டான், மாமியார் கண்டுபிடிப்பாளா கண்டுபிடிக்க மாட்டாள். இப்படி எல்லாம் இருக்கா பத்தியா இந்த மனுஷங்க. அவ போட்டிருக்க சாரி நல்லா இருக்கு, தேடி பிடிப்போம் கடைக்கு. நேரம் போலனா இவ போட்ட சாரியே தேடுறது, கடையில எங்க போனா இந்த சாரி கிடைக்கும்.
மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை. உன் யோசனை எல்லாம் சீரியலை பார்த்து பார்த்து என் பொண்டாட்டி வீட்டுல இருக்காளான்னு அப்பப்ப பார்த்துக்கணும். ஏன் அங்க நடக்கதெல்லாம் பார்த்தா ஓ ஓ ஓ எங்க சாப்பிடுங்க, வேண்டாம், இங்க போறத பார்த்த என் இருதயம் அடிச்சிட்டு இருக்குது, சாப்பிடுங்க. லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு திரும்பி தேடி பாக்குற எத்தனையோ புருஷமாரு உண்டு. அல்லேலூயா. ஹலோ, உங்களுக்கு தெரியா, சென்னையில என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான். அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள போவான். மனைவி எங்க இருக்கிறான், லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படா நீ தேடுவ? போன்ல இருக்காளா, பேசாம இருக்கிறான். லைட் வெளிச்சத்துலன்னா புருஷன் வரதை கண்டுபிடிச்சிருவாங்களாம். யார்ட்டையாவது பேசிட்டு இருக்காளா, எங்கேஜ்ல இருக்குதா, பிஸியா இருக்காளா, எப்படி இருக்கிறா, தேடிட்டு இருக்கிறா. ஐயா, இன்னைக்கு உலகம் போகிற போக்கு எவ்வளவோ மோசமான நிலைமைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடறான் பொண்டாட்டி கூட்டிட்டு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிடுறாங்க. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுயே, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுயே, வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தால் உன்னை வாழ வைப்பார், உன்னை பிழைக்க செய்வார், உன்னை உயர்த்துவார். வேதம் சொல்கிறது தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது, அவ்வளவுதான். அவருடைய குவாலிஃபைட் விசேஷித்த பரிசுத்த ஆவியானவர் தானியேலோடு இருந்தார். வேதம் சொல்கிறது ராஜ்யம் முழுமைக்கும் ராஜாவாய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரி. குடும்பத்தில் நீ ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? விசேஷ ஆவியை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஆவியினால் நடத்தப்படு, தேவ வார்த்தையினால் நடத்தப்படு. விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை கோச்சிங் கிளாஸ் போனாலும் கிடைக்காத ஆசீர்வாதம், எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் கிடைக்காத ஆசீர்வாதம் தேவ சமூகத்துல முழங்கால் போடு, வேத வசனத்துக்கு கீழ்ப்படி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஞான ஸ்நானத்துக்கு பலன் அதுதான். வசனத்தின்படி மாம்சத்தை வெறுத்து, மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க இடம் கொடாமல் பரிசுத்தத்தை பிடித்துக்கொள். எப்போதும் தேவனோடு பேசு, தேவ ஆவியினால் நடத்தப்படு. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேளு. யாம் பிள்ளை பாஸ்டர், பிள்ளை பாஸ்டர், பிள்ளை பாஸ்டர், பிள்ளை பிள்ளை பாவத்துக்கு நீ இடம் கொடுத்தால் பிள்ளையோடு சேர்ந்து நீயும் அழிந்து போவாய். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் பிள்ளை செய்கிற பாவம், பெற்றோர் செய்கிற பாவம், குடும்பம் செய்கிற பாவம், கண்ணுக்கு முன்னாடி தெரிந்த அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தால் அந்த குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது ஏலியின் குடும்பம், அவன் அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு அந்த வீட்டு வாசலில் உட்கார்ந்து விழுந்து பிடரி நரம்பு அடித்து செத்து போனான். பிள்ளையின் நிலைமை, பிள்ளைகள் செய்கிற பாவம், பிள்ளைகள் செய்கிற பாவம் தெரிந்தும் தெரியாதவனை போல, அறிந்தும் அறியாதவனை போல, கண்டும் காணாதவனை போல கண்ணை மூடிட்டு அவன் இஷ்டம் போட்டு தட்டிட்டு வரட்டும் பாஸ்டர், செலவு மிச்சம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தட்டிட்டு வரட்டும், பிள்ளையை கட்டி கொடுக்க செலவு மிச்சம். நல்ல குடும்பத்துக்கு போட்டோம், நல்ல குடும்பத்து பையனை பிடிச்சிருக்கான், இல்ல என் பையன் பெரிய வீட்டு பையனை பிடிச்சிரு, பிள்ளைய பிடிச்சிருக்கிறான், செலவு மிச்சம், பெரிய இடத்துக்கு போயிருவான். சாபம், முழு குடும்பமும் சாபத்துக்குள் போய்விடும். பிள்ளைகளின் வாழ்வு அழிந்து போகும்.